அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. අද දවස උතුරු පළාතේ මේ අලිමංකඩ ජනතාවට විතරක් නෙමෙයි මුළු ලංකාවේම සියලුම ජනතාවට අති විශේෂ වැදගත් දවසක්, සතුටු වෙන්න පුළුවන් දවසක්. இன்று வடக்கு மாகாணத்துக்கு மட்டுமல்ல, ஆணையிரவு பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இது முழு இலங்கை தேசத்தினுடைய மக்களுக்குமே விசேடமான ஒரு நாளாக நான் கருதுகின்றேன். ඒකට ප්‍රධාන හේතුව තමයි අපේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවේ කර්මාන්තයක් හැටියට, නිෂ්පාදනයක් හැටියට පළවෙනි නිෂ්පාදනය තමයි අද අපි මේ ජනගත කරන්නේ, ලංකාවට ලබා දෙන්නේ. இன்று இந்த நிகழ்விலே எங்களுடைய அரசாங்கம் தங்களுடைய செயற்திட்டங்களிலே முதலாவதான அந்த வெற்றிகரமான பொருளையை நாங்கள் மக்கள் மத்தியிலே கையளிக்க போகின்றோம். ඒ තමයි මාස 5ක ආණ්ඩුවකින් පළවෙනි නිෂ්පාදනය හැටියට අලිමංකඩ රජ ලුණු හැටියට මේ ලුණු, මේස ලුණු අද රටට අපි දායාද කරලා තියෙනවා. அதாவது கிட்டத்தட்ட 5 மாதங்களை முடிந்திருக்கின்ற நிலைமையிலே எங்களுடைய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு தரமான பொருளை, ஆணையிரவு உப்பு உற்பத்தியை ரஜ உப்பு என்ற பெயரின் கீழே நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே கையளிப்பதற்கு நாங்கள் வெற்றி அடைந்துள்ளோம். අපි මේ ෆැක්ටරිය මීට කලින් සතිය දෙකකට කලින් නිරීක්ෂණය කරන්න ආවට පස්සේ සමාජ මාධ්‍යවල සමහර අය කිව්වා, විශේෂයෙන්ම අපේ විරුද්ධ පක්ෂය කිව්වා, ඒගොල්ලෝ හදාපු අලිමංකඩ ලුණු ෆැක්ටරිය අපි ආයෙත් විවෘත කරනවා කියලා. அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் இந்த நிறுவனத்தை பார்வையிடுவதற்காக வந்திருந்தோம். அப்பொழுது எதிர்க்கட்சியினர்கள் கூறியிருந்தார்கள், அவர்கள் செய்து முடித்த இந்த நிறுவனத்தை இவர்கள் வந்து அதை திறந்து வைக்க பார்வையிட வந்திருக்கின்றார்கள் என்று. ඒගොල්ලෝ හදාපු ලුණු ෆැක්ටරිය නෙමෙයි, අපි ඉස්කෝලේ යන කාලේ ඉඳලා, අපි ඉගෙන ගන්න කාලේ ඉඳලා මේ ලුණු ෆැක්ටරිය තිබ්බා. அவர்கள் செய்த உப்பு நிறுவன சாலை இல்லை இது. நான் பாடசாலை படிக்கும் பொழுதும் அதற்கு முன்னதான காலப்பகுதியில் இருந்து இயங்கி வந்த ஒரு உப்பு நிறுவனம் தான் இது. එහෙම නේද? තිබ්බ නේද? அப்படிதானே? ඔයගොල්ලෝ වැඩ කරා නේද? நீங்கள் வேலை செய்தீர்களா? හැබැයි අද තමයි පළවෙනි වතාවට අපි මේ මේස ලුණු පැකට් එක ඒ ලුණු හැටියට අපි පරිභෝජනය කරන ලුණු පැකට් එක මේ අලිමංකඩින් නිෂ්පාදනය කරන දවසට පත් වුණේ. ஆனால் மகிழ்ச்சி, இன்றைய நாள் தான் நாங்கள் இங்கு பாவனைக்காக பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உப்பு பாக்கெட்டுகளை இந்த இடத்திலிருந்து உற்பத்தி செய்து மக்கள் மத்தியிலே கையளிப்பதற்கான நாள் இன்றைய நாளாகவே அமைந்திருந்ததை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். මීට කලින් සිද්ධ වුණේ අර බෙල්ට් එකේ මුලින් පටන් ගන්න තැනට තමයි අපි නිෂ්පාදනය ගෙනාවේ. ඒ කියන්නේ අපි කර්මාන්තවලට ලුණු පැකට් කරලා වෙළඳපොළ නිකුත් කරන ආයතන වලට ලුණු සැපීම තමයි මේ අලිපංකඩින් සිද්ධ කරේ. இதற்கு முன்னதாக நாங்கள் பார்த்தோமானால் இந்த நிறுவனத்திற்குள்ளே காணப்படுகின்ற அந்த ஃபேக்டரியின் பெல்ட் பகுதிக்கு மாத்திரமே அந்த இயக்கங்கள் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றவைகளை நாங்கள் சிறிதளவிலே உப்புகளை எங்களிடமிருந்து கொள்வனவு செய்து அதனை பேக்கெட் செய்து விற்பனை செய்கின்ற ஏனைய விற்பனையாளர்களுக்கு அவற்றை நாங்கள் வழங்கி இருந்தோம். මීට කලින් මේ අලිමංකඩ ජනතාව, මේ උතුරේ ජනතාව දුක් මහන්සි වෙලා, ගිනි අවුවේ වේලිලා, දහඩිය මහන්සියෙන් හදන ලුණු ටික වෙනත් කර්මාන්ත ශාලාවල නමින් තමයි වෙළඳපොළට ගිහිල්ලා ඔබ ලුණු හැටියට අරගෙන එන්න සිද්ධ වුණේ. அன்றைய காலத்தை நாங்கள் நினைவு கூறுவோமானால், நீங்கள் வெயிலிலே கஷ்டப்பட்டு கருகி வேர்வை சிந்தி உழைத்து உருவாக்கிய அந்த உப்புகளை எல்லாம் சிறு சிறு நிறுவனங்களை பெற்றுக்கொண்டு வேறு வேறு பெயர்களிலேயே அந்த உப்பு இந்த சந்தைக்கு சந்தைப்படுத்தப்பட்டது. අපට පහුගිය ආණ්ඩුව රාජපක්ෂ රනිල් වික්‍රමසිංහ පාලනය මේ රට පත් කරලා තිබුණ තැන අනුව ගත්තොත් රටේ ජනතාවට ලුණු ටිකක් ඉතුරු කරේ නැහැ. எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, நீங்களும் என்னோடு இணங்குவீர்கள் என்று நம்புகின்றேன். கடந்த ஆட்சியிலே ராஜபக்ஷவின் குடும்பம் இந்த நாட்டிலே மக்களுக்கு குறைந்த அளவு உப்பை கூட மிகுதி வைக்காத அளவுக்கு அதனை சேதப்படுத்தி இருந்ததை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். අනුර දිසානායක සහෝදරයාට මේ රට බාර ගන්න සිද්ධ වුණේ රටට ලුණු ටිකක් පිටරටින් ගේන தත්ත්වයට පත් කරලා. கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நாட்டை கையிலே ஒப்படைக்கின்ற பொழுது
இந்த நாட்டிலே உப்பு தேவையை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையிலேயே இந்த நாட்டை எங்களிடத்திலே கையளித்தார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் ඒ கொள்கிறோம். නිසා අපට පහුගිය දවස්වල සිද්ධ වුණා කරවල කර්මාන්තයට සම්බාණ්ඩ කර්මාන්තයට වෙනත් කර්මාන්තවලට පාරිභෝජනයට ජනතාවට අවශ්‍ය කරන ලුණු පිටරටින් ගේන්න කැබිනට් මණ්ඩලයේ තීරණ ගන්න. ஆகையால் கடந்த காலங்களிலே கருவாட்டு உற்பத்தி ஏனைய சில உற்பத்திகளுக்கு தேவையான வீட்டு பாவனைக்கு தேவையான உப்புகளை இறக்குமதி செய்து வழங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ඒක තමයි පහුගිය ආණ්ඩුව මේ රට පත් කරලා තියෙන තැන. இதுதான் கடந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக விட்டு சென்ற பரிசில்கள் என்று நான் கூற முடியும். ඒගොල්ලෝ අපේ රට ණය කරා විතරක් නෙමෙයි. அவர்கள் இந்த நாட்டை கடன் சுமையில் சுமத்தப்பட்டது மாத்திரமில்லாமல் ඒගොල්ලෝ අපේ රටේ නිෂ්පාදනය කඩා වැට්ටුවා. இந்த நாட்டினுடைய உற்பத்திகளையும் அவர்கள் இல்லாது பண்ணி இருக்கின்றார்கள். අපේ රටේ ලුණු ටිකක් ජනතාවට නැති කරලා තිබුණේ. எங்கள் நாட்டில் மக்களுக்கு சிறிதளவு உப்பை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி இருந்தார்கள். අපේ පොල් ගස් ටික කපා දාලා පොල් ටිකක් ජනතාවට නැති කරලා පිටරටින් ගේන තත්ත්වයට පත් කරලා තියෙන්නේ. இந்த தேசத்திலே காணப்படுகின்ற தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி இல்லாது பண்ணி அந்த தேங்காயை இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு கொண்டு வந்தார்கள் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். රටේ ජනතාවට ඕන කරන කහ ටික ඉඟුරු ටික බඩ ඉඟු ටික පිටරටින් ගේන තැනට මේ රටේ නිෂ්පාදනය වගාව බිඳවට්ටලා තමයි මේ රට අපට බාර ගන්න සිද්ධ වුණේ. බාර දුන්නේ පහුගිය ආණ්ඩු. எங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான மஞ்சள், இஞ்சி, அதே நேரத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான சகலதையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிய இந்த நாட்டை எங்களிடத்திலே கையளித்தார்கள் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். අපි ආඩම්බර වෙනවා, අපි සතුටු වෙනවා. ඒ බිඳවට්ටපු රටේ පළවෙනි නිෂ්පාදන කර්මාන්තය හැටියට ජාතික ලුණු සමාගම අලිමංකඩින්ම පළවෙනි නිෂ්පාදනය රටට අද දායාද කරලා තියෙනවා. මේ ලුණු අලිමංකඩ ලුණු හැටියට. நாங்கள் இன்று பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் அவ்வாறு விட்டு சென்ற நாட்டை 5 மாத கால பகுதிக்குள்ளே எங்களுடைய அரசாங்கம் இன்று ஆணையிரவு பிரதேசத்தில் இருந்து ரஜ உப்பு உற்பத்தியோடு இந்த நிகழ்விலே மக்கள் மத்திக்கு கையளிப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். මේ ලුණු පැකට් එකේ තියෙන්නේ රජ ලුණු කියලා. இந்த உப்பு பாக்கெட்டிலே பேர் ரஜலுணு என்று அச்சிடப்பட்டிருக்கின்றது. ඒකේ තේරුම තමයි අපි මීට පස්සේ අපේ රටේ ජනතාව මේ අලිමංකඩ ජනතාව උතුරේ ජනතාව රජ කරවනවා, දුප්පත්කම නැති කරලා ජනතාවගේ අතට නිෂ්පාදනයේ ආදායමේ අයිතිය ලබා දීලා. அதற்கு காரணம் தான் நாங்கள் இந்த ஆணையிரவு மக்களையும் வடக்கில் வாழும் மக்களையும் ராஜாவை போன்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களிடத்திலே கையளிப்பதற்காகவே என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம். අපේ බලාපොරොත්තුව තමයි රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවයට සම්පූර්ණ ලුණු ටික නිෂ්පාදනය කරලා ඒ වගේම වැඩි නිෂ්පාදනය වැඩි කාලයක් යන්න කලින් අපනයන ආදායමට අපේ රටේ ආදායමට ඩොලර් ආදායමට එකතු කරන එක. எங்களுடைய நோக்கம் தான் இந்த தேசிய உப்பு நிறுவனத்தினூடாக உற்பத்தி செய்கின்ற பொருட்களை நாட்டு மக்களினுடைய தேவைக்கு உற்பத்தி செய்து வழங்கி மிகுதியாக வரக்கூடியவைகளை எல்லாம் ஏற்றுமதி வியாபாரத்திற்கு பயன்படுத்தி அதனூடாக நாட்டினுடைய டாலர் பெறுமதிகளை அதிகரிக்க பண்ண செய்வது எம்முடைய முக்கிய திட்டமாக காணப்படுகின்றது. ඔබ දන්නවා මේ අලුතෙන් අද අපි ආරම්භ කරපු යන්ත්‍ර සූත්‍රවල හැකියාව පැයකට ලුණු මේස ලුණු මෙට්‍රික් ටොන් 5ක් නිෂ්පාදනය කරන්න පුළුවන්. இன்று நாங்கள் இங்கு நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அது ஒரு மணித்தியாலத்துக்கு 5 மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய தகுதியை தந்துள்ளது. අමුද්‍රව්‍ය ටික ඇතුල් කරාම මේ පැකට් එක එළියට ගන්න පුළුවන් මට්ටමට ඒ තාක්ෂණය දියුණු කරලා තියෙන අපේ ඉන්දියානු සමාගමට අපි ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. அந்த மூலப்பொருட்களை இந்த மெஷினினூடாக செலுத்தப்படுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு பேக்கெட்டை நாங்கள் வெளியே பொருளாக பெற்றுக்கொள்ளக்கூடியதை நினைத்து நாங்கள் அந்த இந்திய நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். We are very thankful to our Indian contributor for engineering support for the production of this salt. Thank you very much for you. ඒ වගේම තමයි අපේ ධාරිතාවේ මදි අපේ අමුද්‍රව්‍ය නිෂ්පාදනයේ මදි මේ යන්ත්‍ර සූත්‍රවල හැකියාවට අනුව. அதாவது இந்த இடத்திலே இந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற
கருவிகளை கொண்டு உற்பத்திகளை அதிகரிக்க பண்ண வேண்டுமானால் இங்கு எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற மூலப்பொருட்களும் அதே நேரத்தில் அந்த மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பெறுபேறுகளும் வந்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ඒ අලිමංකඩ එහා පැත්තේ අපිට තියෙන තව කොටසක් කුරංචිතිව් කොටස ඒ කියන්නේ යුද්ධ කාලේදී නූල් නිෂ්පාදනයේ අතෑරලා දාපු තිබුණු කොටසක් තියෙන විශාල කොටසක්. ஆனால் அதை நினைத்து நாங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் மிகுதியாகவும் ஒரு பகுதி காணப்படுகின்றது. யுத்த கால பகுதியிலே அந்த இடம் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அவற்றையும் நாங்கள் மீள் புனரமைப்பு செய்தால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் வழங்க කුරංචිතිව් ලේවායත් අපි පටන් ගන්න බලාපොරොත්තු වෙනවා. එවෙනුවෙන් අපි කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය මේ වෙනකොට ඉල්ලා සිටලා තියෙනවා. ඒ ලේවායේ වැඩ ආරම්භ කරාට පස්සේ මේ යන්ත්‍ර සූත්‍ර වලින් පැය 18ම එක දිගට දවසේ වැඩ කරන්න අපට හැකියාව ලැබෙනවා. அந்த உப்பளத்தினுடைய வேலைப்பாடுகளை ஆரம்பிப்பதற்கான அனுமதிகளை கோரி நாங்கள் கேபினட் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளோம். விரைவாக அந்த கேபினட் பத்திரம் எங்களிடத்திலே கையளிக்கப்பட்டதற்கு பின்னர் நாங்கள் இந்த தொழிற்சாலையை 18 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இயக்குவதற்கு நாங்கள் தயார்படுத்தியுள்ளோம். එතකොට අපිට තව 400කට විතර පවුල් වලට රැකියා ලබා දෙන්න අවස්ථාව ඒ නිසා ලැබෙනවා. அப்படியானால் இன்னும் 400 குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை தெரியப்படுத்துகின்றேன். මෙතන ඉන්න අපේ හම්බන්තොට ලුණු සමාගමේ සභාපතිතුමා, අපේ රජයේ ලුණු සමාගම හම්බන්තොට, ඒ වගේම අපි මේ අලිමංකඩ උතුර දකුණ යා කරන්න පුළුවන් සහෝදරත්වය එකතු කරලා මුළු ලංකාවටම අවශ්‍ය කරන ලුණු සපයන විතරක් නෙමෙයි ලුණු වලින් පිටරටට ලුණු විකුණලා ආදායම ලබා ගන්න අපේ සමාගම් දෙකටම පුළුවන්කම තියෙනවායි කියන එක මම ආද පැහැදිලිව කියනවා. இந்த இடத்திலே இலங்கை உப்பு கூட்டு தாபனத்தினுடைய தலைவரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் ஒன்றிணைத்து இந்த தேசத்தினுடைய உப்பு தேவைகளை பூர்த்தி செய்து இந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல உப்புகளையும் பெற்றுக் கொடுப்பது மாத்திரமின்றி அதனூடாக லாபங்களை மீட்டுக் கொள்வதற்கும் நாங்கள் தயாரான நிலையில் உள்ளோம். ඔබ දකිනවා ඉදිරිය පිට තියෙන නවීනම යන්ත්‍ර සූත්‍ර වගේම බැකෝ යන්ත්‍ර, ට්‍රක් යන්ත්‍ර, ට්‍රැක්ටර් යන්ත්‍ර අලුතෙන් මිලදී අරගෙන තියෙනවා. நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு பின்னால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற புதிய டிராக்டர் இயந்திரங்கள், பெக்கோ இயந்திரங்கள் இந்த இடத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ඒ ඔක්කොම ලබා ගත්තේ මේ පහුගිය මාස 5 ඇතුළත. අපේ අධ්‍යක්ෂක මණ්ඩලය බලාපොරොත්තු වෙනවා ලබන අප්‍රේල් මාසෙ ඉඳලා අපේ ආදායමත් එක්ක මේ වැඩ කරන හැම සේවකයෙකුටම ආහාර වේල ආයතනෙම ලබා දෙන්න, දිවා ආහාර වේල ආයතනෙන් ලබා දෙන්න නොමිලේම. அவருடைய அடுத்த வேண்டுகோள், அடுத்த திட்டம், அதாவது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இங்கு பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் மதிய நேர உணவை இந்த நிறுவனத்தினூடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அவர் எங்களிடத்திலே இந்த வேளையிலே கேட்டிருக்கின்றார். ඒ වගේම ඕගොල්ලෝ හැමෝම දන්නවා ගිනි යව්වේ ඕගොල්ලෝ ජීවත් වෙන්නේ ලුණු වල තියෙන ලුණු රස ඕගොල්ලෝගේ දහඩිය වල තියෙන කඳුළුත් එක්ක එකතු වෙලා තියෙන බව අපි දන්නවා. ඒ අසීරු ජීවිතයට අවශ්‍ය ඇඳුම් ආපන්න ලබා දෙන්න අපි අධ්‍යක්ෂක මණ්ඩලේ බලාපොරොත්තු වෙනවා. அது மாத்திரமல்ல, இந்த வெயிலிலே வேர்வை சிந்தி அந்த உப்போடு நீங்கள் படுகின்ற கஷ்டங்களை, பாடுகளை நாங்கள் அறிவோம். ஆனாலும் நாங்கள் உங்களை மறக்கவில்லை. இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றேன், உங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம்களை நாங்கள் விரைவாக பெற்றுக் கொடுப்பதற்கும் தீர்மானங்களை எடுத்து வைத்துள்ளோம். ඒ වගේම හැම සේවකයෙකුටම සේවිකාවකටම රක්ෂණ ආවරණ ක්‍රමයක් හඳුන්වා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் காப்புறுதி ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். විශේෂයෙන්ම මේ උතුරු පළාතේ අපි දන්නවා අවුරුදු 30ක යුද්ධෙන් පීඩාවට පත්වෙච්ච ජනතාව ඉන්නේ. முக்கியமாக நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை, 30 வருடங்களாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கைகள், මේ ආයතන, මේ ලුණු ලේවායන් මේවා විකුණන්න ලැයිස්තුගත කරපු ආයතන හැටියට තිබුණේ. இந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்ற இந்த நிறுவனங்கள் மற்றும் வளமிக்கதான சிறந்த இடங்களை விற்பனை செய்வதற்காகவே அன்று அரசாங்கங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார்கள். මේවා ලැයිස්තු වෙලා තිබුණේ රජයට ව්‍යාපාර කරන්න බෑ. ඒකින්ද ව්‍යාපාර කරන්න පුළුවන් අයට, පෞද්ගලික අයට විකුණන්න ඕනේ කියන පදනම තමයි යොදලා තිබුණේ. ඒ නිසා ලුණු වල ලුණු ව්‍යාපාරෙත් අයිතිය ගත්ත අය ලුණු ලේවායන් වලට ටෙන්ඩර් දාලා තියෙන වෙලාවක තමයි අපි මේ ආයතනය අපේ අතට ගත්තේ. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் எங்களுக்கு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கோ அரசாங்கத்திற்கு லாபங்களை மீட்டுக் கொள்வதற்கோ திட்டமிட்டு வைத்திருக்கவில்லை. இவற்றை எல்லாம் டெண்டர் மூலமாக பிற நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து அதனூடாக பெறுகின்ற பணத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்வதற்கே தீர்மானங்களை வைத்திருந்தார்கள். ඔබ දන්නවා එහා පැත්තේ තියෙන කුරුංචිතිව් ලේවායටත් ටෙන්ඩර් කැඳවලා තිබුණා පෞද්ගලික අංශයට විකුණන්න.
එහෙම තියෙන වෙලාවේ තමයි මේ රටේ ජනතාව ජාතික ජන බලවේගය අපට මේ රට බාර දුන්නේ. ඒ නිසා අද තරඟකාරී විදියට වෙළඳපොලේ තරඟ කරලා අඩුම මිලට ලුණු ලබා දීමේ හැකියාව අපි දැන් රජයේ හැටියට බාරගෙන තියෙනවා. සහතික ලෙසම අපි කියනවා ඉදිරි කාලය තුන වෙළඳාම සාධාරණ තත්ත්වයට පත් කරලා ලංකාවේ අඩුම මිලට ජනතාවට ලුණු ලබා දීමේ වගකීම ජාතික ලුණු සමාගමත් ලංකා ලුණු සමාගමත් බාර ගන්නවයි කියන එක අභියෝගයක් හැටියට අපි බාරගෙන ඉදිරිපත් කරනවා. ஒரு சில வேளைகளிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லது அறியாமல் கூட இருக்கலாம். எங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற அடுத்த பக்கத்திலே கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற அந்த உப்புளத்தை ஒரு வெளியிலே காணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு வழங்கி அதனை டெண்டர் செய்து அதனூடாக பணங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் தீர்மானங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இந்த இடத்திலே அதனை நிறுத்தி அந்த இடத்தை மீண்டும் புனரமைத்து மக்கள் மத்தியிலே அந்த உப்பு உற்பத்திகளை செய்கின்ற பொழுது அதனுடைய அளவுகளை அதனிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீடுகளை அதிகரிக்க பண்ணி கொள்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் மிகவும் கஷ்டப்பட்டு அதற்கான வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இதனூடாக நாங்கள் உப்பை மாத்திரமல்ல உப்பினுடைய தரத்தையும் அதே நேரத்திலே தரமான உப்பை குறைந்த விலையிலே எங்கள் தேசத்து மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் நாங்கள் கடமையாற்றி இருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். රජයට ජනතාව බදු ගෙවනවා නම් රජයේ වගකීම තමයි ජනතාවට හොඳම දේ ලබා දෙන එක. அரசாங்கத்துக்கு மக்கள் வரிகளை செலுத்துவதாக இருப்பின் அரசாங்கத்தினுடைய கடமை வரி செலுத்தும் மக்களுக்கு தரமான பொருட்களை பெற்றுக் கொடுப்பதே ஆகும். ලුණු වලින් විතරක් නෙමෙයි හුඟක් භාණ්ඩ වලින් අපේ රටේ ජනතාව වෙළඳ පොලේ විශාල සූරා කෑමකට ලක් වෙන බව අපි දන්නවා. உப்பு மாத்திரம் அல்ல சகோதரர்களே, இன்னும் பல பொருட்களின் ஊடாக இந்த மக்கள் இந்த சமுதாயத்திலே ஏமாற்றப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். අපි ඒක නිසා රජය හැටියට රාජ්‍ය ව්‍යාපාර පවත්වාගෙන යන්නේ ජනතාව පීඩාවට පත් කරලා උපරිම ලාභ ලබන්න නෙමෙයි. அதனால் ஒரு அரசாங்கமாக எங்களுடைய நோக்கங்கள் அதுவல்ல. நாங்கள் இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு அரசாங்கம் லாபம் மீட்டுக் கொள்ளுகின்ற அதே நேரத்திலே மக்களுக்கு தேவையானவற்றை தரமான முறையிலே மலிவான விலையிலே பெற்றுக் கொடுப்பதற்கே எங்களுடைய தீர்மானங்கள் காணப்படுகின்றது. අපේ මේ ලුණු සමාගමේ වගේම රජයේ හැම ව්‍යාපාරකම බලාපොරොත්තුව තමයි රජයට සාධාරණ බදු ගෙවීම, ජනතාවට රැකියා සැපයීම, ඒ වගේම ජනතාවට අඩුම මිලට භාණ්ඩ සැපයීම, ඒ වගේම ජනතාවට පෞද්ගලිකංශයෙන් අසාධාරණයක් වෙනවා නම් මිලෙන් ඒ අසාධාරණ මිලට එරෙහිව சாதாரண மில ஸ்தாபிත කිරීම. எங்களுடைய இந்த நிறுவனங்களை நாங்கள் ஆரம்பித்தது மாத்திரமல்ல, இதனூடாக வரிகளை நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துவோம். அரசாங்கத்திற்கு வழி செலுத்தும் அதே நேரத்திலே அந்த வரிகளினுடைய பெறுபேறுகளாக குறைந்த விலையில் தரமான பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் மக்களுக்கு சந்தையிலே ஏற்படக்கூடிய அசாதாரணங்களுக்கான கேள்விகளை குரல்களை எழுப்பி அவற்றுக்கு நாங்கள் சரியான பதில்களை கொடுப்பதற்குமே நாங்கள் இந்த திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். ලුණු කොච්චර අත්‍යවශ්‍ය භාණ්ඩයක්ද කියලා පහුගිය දිනවල අපට ලුණු හිගියත් එක්ක ගොඩාක් තේරුණා. உப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கடந்த காலங்களிலே அந்த தட்டுப்பாட்டு நிலவப்பட்ட காலங்களிலே நாங்கள் மிகவும் அவதானித்து கண்டு கொண்டோம். සාමාන්‍යයෙන් අපි දන්නේ ලුණු පරිභෝජනය කරන්නේ කෑමට විතරයි කියලා. சாதாரணமாக நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை உப்பு நாங்கள் சமைப்பதற்கு மாத்திரமே பயன்படுத்துவோம் என்று. නෑ, දීවර කර්මාන්තයට ලුණු ගොඩාක් අත්‍යවශ්‍යයි. அது மட்டுமல்ல, கடற்தொழில் வியாபாரிகளுக்கு இந்த உப்பு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. සම්බාණ්ඩ කර්මාන්තයට ලුණු ගොඩාක් අවශ්‍යයි. இன்னும் பல நிறுவனங்களுக்கு இந்த உப்பு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. කෙමිකල් ඉන්ඩස්ට්‍රි එක සම්පූර්ණයෙන් පවතින්නේ ලුණුත් එක්ක. கெமிக்கல் நிறுவனங்களுக்கு முக்கியமாக இந்த உப்பு ஒரு மூலப்பொருளாக காணப்படுகின்றது. பிஸ்கட் ඇතුළු සියලුම ආහාර නිෂ්පාදන වලට ලුණු අවශ්‍යයි. பிஸ்கட் மற்றும் ஏனைய உற்பத்தி பொருட்களுக்கு இந்த உப்பு மிகவும் தேவையான ஒரு பொருளாக காணப்படுகின்றது. අපේ රටේ කර්මාන්ත ගොඩාක් නතර වෙනවා ලුණු නැති වුණොත්. எங்களுடைய நாட்டிலே அரைவாசிக்கும் அதிகமான நிறுவனங்கள் உப்பு இல்லாவிட்டால் நிறுத்தப்படும். ඒකින්ද අපි හිතනවා அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் රජයක් හැටියට ஒரு அரசாங்கமாக අපේ වගකීම අපි ඉෂ්ට කරලා තියෙනවා. எங்களுடைய கடமைகளை நாங்கள் இந்த අපේ ආණ්ඩුවේ நாட்டுக்காக පළවෙනි කර්මාන්තයේ බවට நிறைவேற்றி இருக்கின்றோம் என்றும் இந்த நாட்டினுடைய முதலாவது செயற்திட்டமாக අපි අද මේ ලුණු නිෂ්පාදනයේ இந்த- ආරම්භ කළා. இந்த உப்பு உற்பத்தி நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம். ඒකේ ගෞරවය රජයට තියෙන වගේම இதனுடைய கௌரவம் இந்த அரசாங்கத்திற்கு இருப்பது மாத்திரமன்றி ඒ ආරම්භ කරන්න ලැබීම උතුරු පළාතෙන්ම ආරම්භ කරන්න ලැබීම අපි ලබනවා අපි ලබාපු ලොකු ජයග්‍රහණයක් හැටියට.
மாத்திரமின்றி இது வடக்கு மாகாணத்திலே வடக்கு மக்களோடு சேர்ந்து ஆரம்பித்ததை நினைத்து நாங்கள் பெருமை அடைகின்றோம். ඒ වගේම උතුරු පළාතේ අපි මේ විතරක් නෙමෙයි. இது வடக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, ඉදිරි කාලේ දුර පළන්තර කිමිකල් සෝන් එක අපි ආරම්භ කරනවා. எதிர்காலங்களிலே பரந்தன் கெமிக்கல் உற்பத்திகளை நாங்கள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். මාන්කුලම් සහ KKS වල අපි අපනයන සංවර්ධන කලාපය ආරම්භ කරනවා. மான்குளம் மற்றும் KKS நகரங்களிலே ஏற்றுமதி நிரூபிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். කංකසන්තුරේ වරාය අපේ සංවර්ධන කටයුතු අපි ඉදිරියේදී ඉතා ඉක්මනින් ආරම්භ කරනවා. கங்காசன் துறைமுகத்தை நாங்கள் மீள் அபிவிருத்தி செய்ய காத்திருக்கின்றோம். ඒ නිසා මං හිතනවා මේ උතුරු පළාතේ ජනතාවට ஆகையால் நான் நினைக்கின்றேன் வடக்கு වඩුරට மக்களுக்கு දකුණෙන් වෙන් වෙලා වැඩ කරන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. வடக்கு மக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். இருந்தாலும் උතුර දකුණ බෙදා ගැනීමේ තරංගයක් අපිට නැහැ. எங்களிடத்திலே வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்கான தீர்மானங்கள் எங்களிடத்திலே இல்லை. ඔබ අද මේ ඔබේ දෑතින් නිෂ්පාදනය කරන ලුණු හැම ලුණු කැටයක්ම ලුණු ඇටයක්ම මුළු ලංකාව පුරාම ජනතාව පරිභෝජනය කරනවා. நீங்கள் உங்களுடைய கரங்களை கொண்டு உற்பத்தி செய்கின்ற இந்த உப்புகளை இந்த இலங்கை முழுதும் காணப்படுகின்ற மக்கள் நாளைய தினம் முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த சந்தோஷம் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. එළමෙන සිංහල හින්දු අලුත් අවුරුද්දට හැම ගෙදරකම ලංකාවේ මේ අලිමංකඩ උතුරු පළාතේ ජනතාවගේ දෑතින් හදන ලුණු පරිහරණය කරනවායි කියන සුබ පණිවිඩය අලිමංකඩ සහෝදර ජනතාවට අපි මේ වෙලාවේ ලබා දෙනවා. எதிர்வரும் புத்தாண்டு சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நீங்கள் சமைக்கின்ற பொழுது இந்த உப்பு பாக்கெட்டை உங்களிடத்தில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதும் காணப்படுகின்ற வீடுகளிலே சமைப்பதற்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் வழங்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்விலே இருக்கின்றோம் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். සිංහල හින්දු අලුත් අවුරුද්ද සමගියෙන් සාමයෙන් සමරන්න මුළු ලංකාවටම ලුණු ටික එකතු කරලා දෙන්න ඔබේ දහඩිය මහන්සියෙන් දෑත් එකතු කරපු ගිනි අවුවේ වේලිච්ච වැඩ කරපු සියලුම කම්කරු සහෝදර ජනතාවට සහෝදරත්වයේ දෑත් එකතු කරලා ආයිබෝවන් වණක්කම් කියලා ආශිර්වාද කරමින් මම මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම நன்றி வணக்கம். தென்னை மரங்கள் இந்த பிரதேசத்தை சுற்றி பயிரிடுவதற்கும் அதன் ஊடாக இந்த சுற்றுச்சூழலுக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பை அல்லது பலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாட்டில் தற்பொழுது நிலவி வருகின்ற தென்னை உற்பத்தியிலே காணப்படுகின்ற அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் எதிர்காலத்திலே அது பயனுள்ளதாக அமையும் என்பதற்காகவும் அவர் அந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அவர்களுடைய கல்விகளை தொடர்வதற்கு பயனுள்ள ஒரு இடமாகவும் இதை எதிர்காலத்திலே கொண்டு நடாத்துவதற்கு உப்பு உற்பத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நாங்கள் தயாராக அதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறோம். வடக்கு ஆளுநர் எம் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்துக் கொள்வோம். விசேஷ அந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிப்பதை நாங்கள் காணலாம். கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் அமைச்சராக கடமையாற்றுகின்ற அவரை இப்பொழுது நாங்கள் கௌரவித்துக் கொள்ளுகின்றோம். வடக்கு ஆளுநர் கௌரவ எம் தேசிய உப்பு கோஷத்தை நாங்கள் வழங்கி அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் எங்களுடைய கௌரவத்தை தெரியப்படுத்திக் கொள்வோம். அதே நேரம் இந்த சமயத்திலே திரு பாலசுப்ரமணியம் சந்திரசேகரன் அவர்கள் எமது ஹந்துநெத்தி ஐயா அவர்களுக்கு அந்த நினைவு சின்னம் தற்பொழுது வழங்கப்படுவதை நாங்கள் காணலாம். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் இந்த வேளையிலே அந்த நினைவு சின்னத்தை பெறுகின்ற காட்சிகளையே நீங்கள் காணுகின்றீர்கள். අදිතාම සුවිශේෂී දවසක් ජාතික ලුණු සමාගම විදියට 1938 මේක පටන් අරගෙන අද වෙනකොට විවිධ සන්ධිස්ථාන ඔස්සේ ඇවිල්ලා අද අපි නැවතිලා තිනවා ඉතාමත්ම සුවිශේෂී ස්ථානයක. මේ මේස ලුණු කර්මාන්ත ශාලාව ගැන කතා කරොත් මේක ඔයාලගේ මහන්සියෙන් බොහෝ දුරට ආයෝජනය කරපු ආයෝජනයක්. අපි සියලුම දෙනා එකතු වෙලා ඒ උත්සාහයට හැමෝටම අත්පොළසන්නාදයක් දෙන්න කියලා මම ඉස්සරහ සිටිනවා. මේ ආයතනය 1938 පසු කරාට ආරම්භ කළාට පස්සේ මම ඉස්සෙල්ලා කියපු විදිහට ඒ විවිධ අරමුණු ඔස්සේ ඇවිල්ලා අද මේ සුවිශේෂී ස්ථානයට අපගේ ගෞරවනීය ආරාධනයෙන් මේ සහභාගී වන අපේ ගෞරවනීය ඇමතිතුමන්ලා ඒ වගේම
අපේ ආණ්ඩුකාරතුමා ඇතුළේ සියලුම දෙනා. ඒ වගේම I want to give a big thank to the Sri Ram Engineering who came down from India all the way. Thank you so much for being here. ඔබ සියලුම දෙනා ඉතාමත්ම ආදරයෙන් ගෞරවයෙන් මම මේ අවස්ථාවට පිළිගන්නවා. අපි ඇත්තටම ඉල්ලා සිටියා හැම කෙනෙක්ම තමන්ගේ පවුල් වල අයත් අරගෙන මෙතනට එන්න කියලා. මොකද අපිට ඒ ගෞරවය ඕගොල්ලන්ට ලබා දෙන්න ඕනේ. ඉතින් සියලුම දෙනාව ඉතාම ආදරයෙන් ගෞරවයෙන් මේ අවස්ථාවට පිළිගන්නවා. ඔබගේ පැමිණීම ඒක මහත් කොට භාග්යක් අපිට. අපි ආයතනයක් විදිහට මම සභාපතිවරයා විදිහට මෙම ආයතනේ මාස 3කට කලින් අපි වැඩ ආරම්භ කළාම මගේ අධ්‍යක්ෂ මණ්ඩලය ඒ වගේම මගේ නිලධාරී මණ්ඩලය අපි එකතු වෙලා හැදුවා දීර්ඝකාලීන සැලැස්මක් මේ ආයතනයේට. අවුරුදු 3ක් 5ක් ඉස්සරහට අපි කොහෙද ගිහිලා නවතින්න ඕනේ කියලා. ඉතින් ඇත්තට මම කියන්න කැමතියි මේ අපි පටන් ගත්ත ඒ සැලැස්මේ 2025-26 කියලා කියන්නේ ඊටාම සුවිශේෂී අවුරුද්දක්. මේක තමයි අපේ අවුරුදු 3ක් 5ක් ඉස්සරහට යන ඒ සැලැස්මේ පදනම. එහෙම නැත්නම් බේස් එක. අද මේ කර්මාන්තශාලාව අපි ආරම්භ කළා. මේ කර්මාන්තශාලාවෙන් පැයකට මෙට්‍රික් ටන් 5ක ධාරිතාවෙන් අපිට මේසලුණු නිෂ්පාදනය කිරීමේ හැකියාව තියෙනවා. මේ මේසලුණු ඇත්තටම අපිටම ආවේනික වෙච්ච අපේ වෙළඳ නාමයක්, රජයට අයත් වෙළඳ නාමයක් ඔස්සේ අපි බලාපොරොත්තු වෙනවා රට පුරාම තියෙන වෙළඳසල් වලට, සුපර් මාකට්ස් වලට ඉතාම අඩු මිලට මේසලුණු වෙළඳ පොලේ දකින්න පුළුවන් අඩුම මිල අපේ වෙළඳ නාමයේ ඔස්සේ ලබා ගන්න පුළුවන් කියන මම සහතික කරනවා මේ අවස්ථාවේදී. ඒ වගේමයි අපි හැමෝම දන්නවා අලිමංකඩ කියලා කිව්වහම මේක සුවිශේෂී ස්ථානයක්. මෙතන හදන ලුණු ගුණාත්මක භාවයෙන් ඊටාම ඉහළ තත්ත්වයේ තියෙනවා. ඒතර අපි හැම කෙනෙක්ම එකතු වෙලා මේ ඕගොල්ලන්ගේ අද්දකින් මහන්සියෙන් මේ කරන උත්සාහයේ ඒ ප්‍රතිඵලය අපි බලාපොරොත්තු වෙන්න ඕනේ රට පුරාම අපේ ලුණු රජ ලුණු අලිමංකඩ ඉඳන් හැදෙන ඒ රජ ලුණු අඩුම මිලට ඉහළම ගුණාත්වයෙන් හැමතැනකම ලබා දෙන්න පුළුවන් කියලා. මේ ආරම්භයත් එක්ක මම අර කතා කරපු විදිහේ මේ පදනම් අවුරුද්දේ අපි තවත් ගොඩාක් වැඩ කටයුතු ලෑස්ති කරලා තියෙනවා. ආයතනයක් විදිහට කළමනාකරණාංශය නියෝජනය කරමින් අපි ලෑස්ති කරලා තව ගොඩාක් වැඩසටහන් මේ ආර්මාන්තශාලාව ඇත්තටම ස්වයංක්‍රීයකරණය කරන්න ඕනේ. ඒ සඳහා අපි ගොඩක් වැඩ කටයුතු ලෑස්ති කරලා තියෙනවා. ඒ වගේම තමයි මේ කර්මාන්තශාලාවට අපේ මේ අලිමංකඩ ලුණු ලේවායෙන් විතරක් අපිට ඒ අවශ්‍ය කරන අමුද්‍රව්‍ය ලබා දීලා මදි. අපි බලාපොරොත්තු වෙනවා අපේ ගෞරවනීය ඇමතුමාගේ ඒ නායකත්වයේ නියෝජ්‍ය ඇමතුමාගේ නායකත්වයේ ඒ සියලුම දෙනාගේ සහයෝගයත් එක්ක මේ අවට අපි හැමෝම දන්න නවීකරණය කළ යුතු තත්වයේ තියෙන ඒ ලුණු ලේවායන් නවීකරණය කිරීමේ කටයුතු ඉතාම ඉක්මනට පටන් ගන්න. මම දන්නවා ඇමතුමා ඒ සම්බන්ධයෙන් ඉතාම මහන්සියෙන් වැඩ කරනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉතාම ඉක්මනට ඒ සම්බන්ධයෙන් සුබ ආරංචියක් ඔබ ඉස්සරහට ගේන්න පුළුවන් කියලා. මේ ආකාරයෙන් මේ සප්ලයි එක වැඩි කරලා මේ අවුරුද්දේ අපි බලාපොරොත්තු වෙනවා අපේ ඉලක්කය 1938න් පටන් ගත්ත මේ ලුණු කර්මාන්ත ශාලාව එහෙම නැත්නම් අපි කියන ජාතික ලුණු සමාගම ඉතිහාසයේ ඉහළම ආදායම මේ අවුරුද්දේ ළඟා කරගන්න පුළුවන්. ඉහළම ලාභය මේ අවුරුද්දේ ළඟා කරගන්න පුළුවන් කියන එක මම මේ අවස්ථාව ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඉතින් එහෙම අපි අපේ මෙහෙයුම් සාර්ථකත්වයේ ළඟා කරගන්නකොට මේ මෙහෙයුම් සාර්ථකත්වයේ පිටිපස්සේ ඉන්න ලොකුම ශක්තිය තමයි අපේ සේවක මණ්ඩලය, අපේ කණ්ඩායම, අපේ උඩ ඉඳන් සභාපතිවරයාගේ ඉඳන් අධ්‍යක්ෂ මණ්ඩලය ඊළඟට කළමනාකරණාංශ නියෝජනය කරන අය ඉඳන් එතන සිඳන් මේ වැඩ කරන අපේ කාර්ය මණ්ඩලය ඕගොල්ලෝ තමයි ශක්තිය. ඕගොල්ලෝ ශක්තිය. හැමතුමා සති දෙකකට කලින් මෙතනට පැමිණිච්ච වෙලාවේ මට දීලා ගිය අවවාද ටිකක් තියෙන උපදේශ ටිකක් ගයාන් බලා ගන්න ඕනේ සභාපතිතුමා අපේ කණ්ඩායම. ඉතින් ඇත්තටම මම සමතුලිතව කියන්න ඇමතුමනි අපි බලාපොරොත්තු වෙච්ච විදිහට ඒ සුබ සාධන කටයුතු දිවා ආහාර වේල ඒ වගේම ප්‍රවාහන පහසුකම් ඒ සියලුම දේවල් අප්‍රේල් මාසේ මුල සතියේ ඉඳන් ඔයාලා ඔක්කොටම ලබා ගන්න පුළුවන් අපේ ආයතන ගන්න. ඒක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඉතින් අපි ඇත්තටම අපේ අංක එක තියලා තියෙන අපේ කණ්ඩායමට. මේ කණ්ඩායම අරමුණු කරගත්තව ගොඩාක් වැඩසටහන් තියෙනවා මේ අවුරුද්ද පුරාම. මොකද අපි විශ්වාස කරනවා අපි ආයතනයක් විදිහට වැඩ කරනවා නම්
අපි අපේ මෙහෙයුම් අංශය බලා ගන්නවා වගේම තව තියෙනවා බලා ගන්න ඕනි කෑලි. තව තියෙනවා බලා ගන්න ඕනි කොටස්. අංක එකට ඉන්නේ ඕගොල්ලෝ එම්ප්ලොයිස්ලා අපේ කාර්ය මණ්ඩලය. ඒ වගේම තමයි අපේ ඉන්න වටපිටාව. වටපිටාවේ ඉන්න අපේ මේ ගම්වාසීන් ප්‍රදේශවාසීන් මේ සියලුම දෙනෙක් අරමුණු කරගෙන මේ අවුරුද්දේ ඕගොල්ලෝ වෙනුවෙන් ඕගොල්ලන්ගේ සමාජ තත්ත්වය, ඔයාලගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය, ඒ වගේම සෞඛ්‍ය අරමුණු කරගත් වැඩසටහන් කීපයක් අපි ලෑස්ති කරලා තිනවා. ඕගොල්ලන්ට ඒව සම්බන්ධයෙන් විස්තර ඉදිරියේදී බලා ගන්න පුළුවන්. අවසාන වශයෙන් අපි බලා ගන්න ඕනේ අනිත් කාණ්ඩය තමයි පරිසරය. මේ අපේ තියෙන වටපිටාව. ඒ ඇයි අපි ඇත්තටම බැලුවොත් මේ ලුණු කර්මාන්තය කියන්නේ ස්වභාව ධර්මයත් එක්ක ඉදිරියට යන කර්මාන්තයක්. අපි මොකද්ද කරන්නේ? මුහුදු වතුරයි, ඉර එළියයි, හුළඟයි තමයි අපි වැඩ කරන්නේ. ඉතින් අපි ඇත්තටම විශ්වාස කරනවා මම මගේ අධ්‍යක්ෂ මණ්ඩලයත් එක්කත් කතා කරා මීට මාසයකට විතර කලින් අපි මොනවාද කරන්න පුළුවන් අරමුණු කරගත්ත වැඩ මේ පරිසරයට. ඉතින් ඇත්තටම කියන්න කැමතියි ගරු ඇමතුමනි මේ උතුරු පළාතේ අපි ගස් දසදහසක් හිටවන්න ප්ලෑන් කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් ඒ සැලසුම් කරලා තිනවා. එහි ආරම්භයේ විදියට රටේ පොල් සම්බන්ධ අර්බුදකාරී කතාවක් පවතින වෙලාවේ ඔබතුමාට බලා ගන්න පුළුවන් පොල් පැල 100කට අධික ප්‍රමාණයක් අන්තිම දවස් දෙක ඇතුළත මේ ස්ථානයේ අපි හිටවලා තිනවා. මේක තව ටිකටත් අපි ව්‍යාප්ත කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම තමයි අලිමංකඩ ලුණු ලේවාය උතුරු පළාතේ මේ සම්බන්ධයෙන් අධ්‍යාපනයක් හදාරන ඒ දරුවන්ගේ ඒ විද්වතුන්ගේ සම්දිස්ථානයක් එහෙම නැත්නම් කේන්ද්‍රස්ථානයක් ඒගොල්ලන්ගේ දැනුම ඒගොල්ලන්ට ඕනි කරන පුහුණුව ලබා ගන්න පුළුවන් කේන්ද්‍රස්ථානයක් විතර අපි අලිමංකඩ ඒ වගේම මන්නාරම අපි දිනු කරන්න උත්සාහ කරනවා. මොකද අපි දන්න දැනුම අපේ වටේ ඉන්න දරුවන්ට දුන්නොත් තමයි ඒ දරුවෝ මේක තව ටිකක් ඉස්සරහට අරගෙන යන්නේ. ඒ ආකාරයෙන් ගොඩක් වැඩ කටයුතු ලෑස්ති කරලා තියෙනවා. මම මේ අවස්ථාව කරගන්නවා නැවත වතාවක් ඔයාලා සියලුම දෙනා ජාතික ලුණු සමාගම වෙනුවෙන් මේ අවස්ථාවට ඉතාම ආදරෙන් ගෞරවයෙන් පිළිගන්න. ඒ වගේම ස්තුතිවන්ත වෙනවා මේ කර්මාන්තශාලාව මෙතනට අරගෙන එන්න ජාතික ලුණු සමාගම මෙතනට අරගෙන එන්න ඒ උත්සාහ කරපු මහන්සි වෙච්ච සියලුම සේවක මණ්ඩලයේ මහත්ම මහත්ීන් ඔය පවුලේ සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම ගරුණ ඇමතිතුමා හඳුන්වන්නේ ඇමතිතුමා ඒ වගේම අපේ නියෝජ්‍ය ඇමතිතුමා ලේකම්තුමිය ඒ වගේමයි අමාත්‍යාංශ කාර්ය මණ්ඩලයේ ලබා දෙන සහයෝගය කෘතඥ පූර්වකව මම මේ අවස්ථාවේ සිහිපත් කරන්න කැමැතියි. මම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ උතුරු පළාත් ආණ්ඩුකාරතුමා එතුමාගේ කාර්යාලය ඒ වගේම මේ පළාතේ උතුරු පළාතේ රාජ්‍ය නොවන පුද්ගලික ආයතන වලින් ලොකු උපකාරයක් අපිට ලබා දුන්න මේ අවස්ථාව වෙනකොට අපි සිහිපත් කරන බොහොම කෘතඥ පූර්වක ඔබ සියලුම දෙනාට බොහොමත්ම ස්තුතියි. අද මේ පටන් ගත්ත මේ අඩිය අපි මේ අවුරුද්දේ අන්තිමටම නවත්තන්න ඕනේ. මේ අවුරුද්ද වාර්තාගත අවුරුද්දක් කරලා මේ ඉතිහාසය මේක පදනම විදිහට අපි පාවිච්චි කරොත් ලංකා ලුණු සමාගමේ අපි ලබන අවුරුද්ද ඊගාව අවුරුද්ද වෙනකොට මම හිතනවා අපිට අලිමංකඩ ලුණු අපනයනය කරන්න පුළුවන් පිටරට යවන්න පුළුවන් තත්ත්වයට අපිට පහත් කරගන්න පුළුවන් කියලා. ඒ සඳහා ඔබ සියලුම දෙනාගේ ඒ විශ්වාසය තවදුරටත් බලාපොරොත්තු වෙමින් මම මගේ කතාව නවත්වනවා. බොහොම ස්තුතියි. සුබ දවසක්. හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC ෆයිනෑන්ස් හරියන්න හරිම තැන.